என்னடி அடி நொறுக்குற எல்லாம் உன்னை பாத்திரம் தாண்டி என்னத்தை நொறுக்குனாலும் பூரா மல்லாக்க படுக்கிறது படத்துல தான் கிடக்கு குப்பரக்க படுக்கிறது படத்துல தான் கிடக்கு அது கிடக்கிற விடக்கட்டேன் சரி உன்னை பார்த்ததுல இருந்து என்ன மாமா அப்படி ஏறுது அப்படி இறங்குதுடி உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு ஏறுது இறங்குது இறக்கட்ட இறக்கட்ட நான் எதுவும் வெளியே சொல்லிக்கிட்டா இருக்கேன் அதெல்லாம் கிடையாது என்ன மாமா ஜில்லு சொல்லுங்க மாமா நான் உண்மை சொல்லட்டுமா சொல்லு மாமா நான் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன் பொம்பளை பொறுக்கியா இருப்போம் அடி போறப்ப வரப்ப சொல்றேன்டி சொல்லுவாமா எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன் ஆனா இன்னைக்கு தான் நம்ம ஒரு மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படி நெஞ்செல்லாம் மசூர் மலைச்ச பொம்பளைய பார்க்கிறேன் மாமா ஓ எனக்கு நெஞ்சில மசூர் முளைச்சிருக்கு தானே நீங்க சொல்ற ஆமா என் மாமா என்னடி எனக்கு நெஞ்சிலேயே ஒரு மசூர் இருக்கு பங்குனி 30 விரதம் கலையில் சக்தி எடுத்துட்டு வா நேற்று கடமை சும்மாவே மாமா வந்தேன் நான் பொம்பளைன்னு நினைச்சேன் மாமா பாரு பெல்ட்டெல்லாம் வந்துருவாரு நாங்க தனி செத்து போயிருவேன் நேற்று கொடுத்த 4 பேர் நான் பொம்பளை நினைச்சேன் கொள்ள தெரிஞ்சாங்க என்னடி சொல்ற ஒரு 3 நாளைக்கு போன ஒரு முன்னாடி பார்த்துக்க ஊரே தண்ணி ஊரே மழை பெஞ்சிச்சா மழை மேல மயிர் மேல பூரா டாஸ்மார்க்ல ஜாலியாக கொடுத்துட்டு நானும் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த தண்ணி சொல்றியா அந்த ரகசியம் எனக்கு தெரியல சரி 2 பேரும் குறுக்குன்னு பார்த்தாங்க நான் பப்பு வீட்டை போட்டு வெளியே வரும்போது அப்ப எனக்கு அடியில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு சரி என்னமோ பண்ண போறாங்க பாதி வரக்க அப்படின்னு நினைச்ச பாரு அதே மாதிரி செஞ்சு விட்டாங்க மாமா என்ன பண்ணாங்க பப்பு டான்ஸ் முடிஞ்சு உள்ள போய் நான் சேரை எடுத்து இப்படி கட்டினேன் பாரு இன்னைக்கு அது சென்றிங்க ஒரு சரி நேற்று போனது கீர்த்து கொட்டை குந்தாமல் போனது இவங்க புல்லா போதை போட்டாங்க பின்னாடி இப்படி வந்தவங்க என்ன பண்ணாங்க இப்படி கிடுங்க பார்த்த முதல்ல இதுக்கு நேரம் பார்த்துட்டா காரி துப்பிட்டு போயிருப்பேன் செத்து இருப்பாங்க பார்த்தவன் இதுக்கு நேரம் பார்த்துட்டேன் மாமா பின்னாடி இருப்பாரு குஞ்சா குஞ்சா இந்த ஒட்டு குண்டி கீழே நல்ல முன் குஞ்சத்தை பார்க்கல முன் குஞ்சத்தை பார்த்தா அதை மூச்சு தள்ளி செத்துருப்பேன்
பின்னாடி கொசுவோம் ஒட்டு பஸ்ல பார்த்துட்டு நல்ல நாட்டு கட்டியா இருப்பா இப்படி எப்படியாவது தூக்கிடணும்டா அப்ப முடிவு பண்ணிட்டாங்க அவங்க 2 பேரும் வந்தாங்க அவங்க தெரிஞ்சவங்க 2 பேரும் அவங்க முரட்டு போதையா இருந்திருக்காங்க மொத்தம் 4 பேரா வந்து தொலைஞ்சிட்டாங்க மாமா நான் சேலை சாக்கில கட்டினவன மூச்சு முட்டுற மாதிரி இருந்தவன அடி ஒன்னே வருஷம் என்ன மாமா 4 பேர் வந்தாங்களா? ஆமா. அதுக்கு பேர் தான் பண்ண மாட்ட முடியா தெரியல மாமா. நான் காத்தாட போய் வெளியே நிப்போம் அப்படின்னு மேடையை விட்டு இப்படி வெளியில போயிட்டே பாரு. சரி 4 பேரும் என்னை அச்சா அழகா தூக்கிட்டாங்க மாமா. அச்சா ஏண்டி முகம் கிடையாது. ஆமா ஆள் வளர்ந்துருக்க அடி வளர்ந்துருக்க. ஆமா வாயில என்ன வச்சிருக்க? கத்திரிக்க வேண்டியதாடி. கத்தலாம் நினைச்சு மாமா வாயில துணிய வச்சுட்டாங்க மாமா. என்னத்த துணிய? என்னத்த துணியா? துணியவா? துணி அல்ல துணி. துணி வச்சு கொண்டுகிட்டு போறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் ஒரு வேப்பமாரி தூர்ல என்னை மல்லாக்க படுக்க போட்டு பார்த்தாங்க. 4 பேரும் ஓடிக்காம ஓட்டம். ஏன் பிடி உஷா கூட அப்படி ஓடி தங்கம் வாங்கி கொடுத்துக்க மாட்டான். நீங்க போதைய போட்டுக்கிட்டு ஆம்பளை அது பொம்பளை எமையை குடி இப்படி ஊம்ப கொடுத்தா குத்தி கொண்டு மாமா. ஆனா ஒரு விஷயம் மாமா, என்னடி அந்த 4 பேர்ல எனக்கு ஒருத்தர் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் ரொம்ப அழகா இருந்தானா? இல்ல அவன் வரும்போதே ஒரு விளக்கணை வாங்கி வந்திருக்கான் மாமா. விளக்கண்ணையா? அவனுக்கு 2 பக்கெட்டும் பழக்கமா இருந்திருக்க போல மூதேவி. அது சரி ஒன்னும் தெரிஞ்சாங்க. சரி நாங்க இதுக்கு போறோம். எங்க சிரமப்படாம காவல். ஆமா நான் என் தோழி அம்மா அந்த இடத்துக்கு அம்மா தலைவி வந்து அவங்க கூட உள்ள ரூம்ல இருக்காங்க. வருவாங்க கூப்பிட வருவாங்க. இப்ப என் தோழியை கூப்பிட்டு நம்பிராஜ் அப்பா சொன்னாரு வருங்க அந்த ரகசியத்தை காட்டுக்கு காவலுக்கு போகணும்னு அதை தோழிக்கிட்டு சொல்லி மறுபடியும் வள்ளியம்மா வர சொல்லி வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி நாங்க இன்னைக்கு காவலை வெற்றிகரமா இந்த தூக்கத்திலையும் வெற்றிகரமா முடிக்கணும்னு நாங்க முடிவோட வந்திருக்கோம். மிரட்டுறது இல்லை, பூரா கட்டுச்சோரை கட்டிட்டு வந்து திருவிட்டு அச்சையில தூங்குறது மாதிரி. அதனால தோழியை கூப்பிட்டு அவள்கிட்ட முதல்ல ரகசியத்தை சொல்லுவோம். கூப்பிடு பாப்பா. ஏ ராணி மங்கம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்க. உன் கண்ணத்தை பார்த்தாவே எனக்கு தெரியும். எப்படி? உன் கண்ணம் 2 டிஷார்ட் அப்படி பண்ணு இருக்கு மாதிரி உப்பி போய் அது மாதிரியே இருக்கு. அதனால நீ நல்லா இருக்கு. ஏன் நீ இப்படி அழுதுட்டே சொல்ற? என்ன உன் வீட்டுக்கார நல்லா இருக்காரா? தாளக்கர் மணிமுத்து பரு கண்ண 2 டொக்கு இருக்கும் போது ஏன் நீ என்னடி வெறும் கோட்டா குடிச்சிருப்பாரு ஒரு மனுஷன். குடிக்கிறது குடிக்கலையே அந்த ஆளு அண்ணாக்க குடிச்சாலும் பரவாயில்ல ஸ்டார வச்சு இப்படி குத்து குத்து நின்றுட்டான் போல. இது 2 டொக்கு கொடுத்தது எனக்கு அந்த உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப மணிமுத்து வந்தாரு. மணிமுத்தை பார்த்து என்ன பண்ணாப்ல? மணிமுத்து உனக்கு உனக்கிட்ட வராடா? பின்னாடி பாரு பூரா இங்க சைட்ல வந்து என்ன கேட்டாப்ல? சேர் கேட்டாப்ல. ஏன் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு மிருதங்கத்தை எடுக்க முடியலாம். கொஞ்சம் பால் குடிக்கல புரிய மாட்டேன். பால் குடிச்சா கவட்ட பல்லு கேட்டு ஓய்வதுக்கு பார்த்து சாப்பிட்டு வச்சிருக்காங்க. அடியே காவலுக்கு போறோம். ஆமா ஏண்டி என்ன காவலுக்கு போறமே உனக்கு பயமாவே இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடியே யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமா இருக்கு. ஏன் எடுத்து சொல்றேன். சின்ன பிள்ளை பயங்கரம். ஒரு தடவை மட்டும் போயிட்டு வச்சுக்க, அதுக்கப்புறம் பயம் கூட தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த காலு கையில பொண்ணு இருந்தா சலம் கொடுத்துக்கிட்டு போய் சுப்பு தெரிவிக்க அது மாதிரி அப்புறம் தெரிவிக்க அதுக்கப்புறம் வாங்காத செருப்படி வாங்காத வழக்கமா தெரியலாம் வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு முதல்ல அப்படித்தான் இருந்துச்சா? எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. நான் பழகின முண்ட மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கேன். இல்லடி காவலுக்கு போறோம்ல அதனால எனக்கு அப்படித்தான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனா 4 பேர் ரொம்ப சிரமம். 4 பேரையும் கூட்டிட்டு போய் காவலுக்கு போனேன். 4 பேர் என்ன தெரியல இருட்டுல வந்து பட்டாரம் தொழுந்தாங்க. பயிர் பெருசாகி 4-5 மாசம் முழுக்க இருக்கு. உன் காலை வச்சுக்கிறது பிள்ளை முண்டுது. இல்ல வேணாம் முண்டாது. மணிமுத்திருக்கேன் பாருமாமா கொஞ்சம் கீழே
ஏய், சரி, அம்மா ஊர் போல விசேஷம். அம்மா கூட ரகசியம். அம்மா அம்மா அப்படியா? முகமலை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. முகமலை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் அம்மா அப்பா அம்மா ஆமா நானோ கசகச அரிக்கணுமா நான் வேணா விசிறிவிடவா பாவடை கட்டணம் ஒரு பேரை டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். என்னது ராணி எத்தனை சலாம் பாபு இங்க போறீங்க
ரொம்ப புனிகிறாளே அம்மா கிட்ட சரி இடத்துக்கு தலைவி அம்மா தானே. ஆமா ஆமா அங்க இருந்து மெதுவா வந்து பணிவா வந்து வணக்கம்னு கீழே குனிஞ்சு கேட்கணும். சரி எங்க பணிவா பணிவா மாடி எங்க ஓடி பாசி நீங்க வணக்கம் சொல்ல சொல்லியா மூத்திரத்தை குடிக்க சொல்லியா? ஏய் அருமையான வணக்கம். ஆமா இப்படிதான் இருக்கணும். பெண்கள் அப்படின்னாலே இப்படி ஒரு அடக்கொடுக்கமா இருக்கணும். பரவாயில்ல. அப்பா எனக்கு ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னாரு? உங்க ரெண்டையும் கூட்டிக்கிட்டு அந்த தெரியல இருந்து கடைசி போயிட்டு அங்க போய் என்ன வச்சிருக்காரம்மா இங்க விதைச்சிருந்தா பூரா சிமெண்ட் தனியா இருக்கேன், நீர் பாசனம் கிடையாது. போர் 250 அடி போடுறாங்க, வெறும் காத்துதான் பூத்து பூத்துன்னு வருது. அங்க 75 அடியிலே தண்ணி ரொம்ப கக்கும் போல. சரி திணை விதைத்திருக்காங்க, அதை போய் காவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்ககிட்ட சொல்லிட்டாரா? வந்தவனே காவல் கத்தா நல்லா இருக்காது. அம்மா 3 பேர் சேர்ந்து காதல் பண்ணுவோம். ஏய் காதலா? அது தப்பு. காதல் எப்படி பண்றது? போகாம தாய்லாந்துலயா பொம்பளை பண்றாங்க அப்படி இருக்கா? அது காதல் அடி மசாஜ் மசாஜ் அதான் குப்பரை போட்டு பண்ணிருக்காங்க. சரி ஆடிப்படி விளையாடலாமா? சரிம்மா அப்படி தாய்லாந்துக்கு நம்ம 2 பேரும் ஒரு நாளைக்கு போவோமா? நல்லா இருக்கும். சாமி சேவி சருவா பச்சினியெல்லாம் எங்கிடுவா. சாமி சேவி சருவா பச்சினியெல்லாம் எங்கிடுவா. மச்சா கண்ணு மத்திரவா சொக்கில் போனே பம்பரவா. செய்கூடி சேரா அடையில்லாம தங்கத்தான் சென்று வந்தானே அடையில்லாமே என்னத்தர
அம்மா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது உடனே அம்மா கவனிச்சிங்களா? உங்களுக்கு சந்தோஷம், இவருக்கு மகிழ்ச்சி, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அளவு வித்தியாசம் இருக்கு. இந்த நாட்டுல அளவு வித்தியாசம் இருக்குன்னு அவங்க அறுபாட்டை எடுத்து வெட்டி ஊட்டி வச்சாங்க. எல்லாருக்கும் ஒரே யாண்டி பேசுறது இதுவும் இப்படி காரி துப்பிட்டு போயிருவாங்க. ஏன் தாண்டி இப்படி அழுகுற? அழுதுகிட்டே ஏய், வந்ததுல இப்படி அழுதுகிட்டு என்னதான் அளவு வித்தியாசம்னே சொல்றாப்ல. என்னது அளவு வித்தியாசம்? வேணா அளந்து பாப்போமா? எனக்கு என்ன 1.5 மீட்டரா இருக்க போது. போயிட்டே மாமா பஞ்சாயத்துல இருந்து. சரி தோழி, அம்மா பறவைலாம் வந்துருச்சு. ஒரே ஒரு தவட்டிலாமா? போடுங்க கட்டிலாமா? ஆடி பாடி போடுங்க. பாலமாலோலம் மாலோலம் என்னடி பண்ற? நான் இப்படி முக்குளம் காட்டி பரோட்டா மாவு படைஞ்ச மாதிரி. என்னடா வச்சினாலும் ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது. ஏன் போகல? ஏன்? எல்லா பறவையும் நல்லா பொருட்கா கட்டிங் போட்டுருந்துச்சு. போத பூரா இறங்கிருச்சு. டேய் அதெல்லாம் இல்லடி. மறுபடியும் ஒவ்வொரு பறவைக்கும் கட்டிங்க கொடுத்தோம்னா மண்டையை தூக்கிக்கிட்டு இந்த அங்கின்னு எந்திரிச்சு நிக்கும். அப்படியே அந்த நிக்கும். ஆமா. சரி, அதாவது அந்த இதெல்லாம் இல்ல. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. யார் கடை வச்சாலும் மாறி கடை வைக்க கூடாது. மாறி கடனா? மாறி கடை கடன் கடன் அப்படியா? மாறி கடை. சரி, நம்ம உள்ள போய் வேண்டிக்கலாம். இந்த இடத்திற்கு முனிவர்களும் தவறை சீக்கிரம் வரக்கூடிய பெருமை வாய்ந்த இடம். அப்படி யாராவது வந்தா என்ன செய்வீங்க? சொல்றோமா? கூப்பிட்டு சொல்லுங்க. நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னை கூப்பிடுங்க, நானும் ஆசீர்வாதம் வாங்க. போலாமா? இல்ல